இதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டாம், பூ ஆயப்புறம் பூ ஆய்ச்சி கொண்டு மழைச்சி கொடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மரத்தின் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஏன்னா இந்த பாருங்க பூ எங்களோட வீட்டு பூவை பாருங்க எப்படி இருக்குது பூவை, சும்மா அந்த மாதிரி இருக்குது பூவை சொல்லி வேக இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் சின்ன பூ கொஞ்சம் பாடிட்டு இருக்கிறவே மாலை கட்டி இப்போ நான் கோயிலுக்கு போயிருக்கல எனக்கு பூ இல்லாம சரி எல்லாம் தானே. ஆனால் மொட்டை எடுத்தாக்கா தாமரை பூ மாதிரி விரிக்க எல்லாம் இட்டு கூடாது ஏறிட்டு குறுங்குறாங்க இதெல்லாம் பயமாக இருக்கிறது எல்லாம் சின்ன தானே அப்போ இது ஒரு பொறுங்கியதோ கதை இருந்துச்சு. ஓகே ரைட் மணியாக வந்துடுது இது நல்லவா இல்லை பூக்கலாம் காய்ச்சி விடக்கு வாழ்க்கை நல்ல பூக்கு அதுக்கு உள்ளுக்கு இருக்கணும். ஓகே நல்லா பூ பூ பார்த்தீங்களா பூ வாஞ்சாச்சு. பூவை கொண்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், மரத்தையும் எடுக்கிறோம், கொண்டு வரோம். நாளைக்கு வருஷத்துக்கு மூலிகை போட்டு சும்மா மாதிரி இதில் இப்போ இன்னொரு பூ இருக்குது. ஆனால் இந்த பூ கோயிலுக்கு கொடுக்கல, அது ஒரு வித்தியாசமான பூ உண்டு. எனக்கு சின்ன சின்ன பூக்கள் அது கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியான சின்ன பூ கொஞ்சம் குட்டி பூக்கள் சரியான குட்டி பூ இதுக்கு யூஸ் பண்ணலாமோ தெரியாது. ஓகே வணக்கம் சொந்தங்களே. இதில் சிறியனர் இருக்கிற சிறியனர் வணக்கம் சொல்லுங்க. ரைட், நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு வலிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான இடத்துக்கு என்னென்னு சொன்னால் நாளைக்கு வருஷ நாள்த்து. அப்போ முக்கியமாக ஒரு எங்களோட சமய இதுன்னு படி அப்படி தான் சரி எங்களோட சமய எங்களோட பாரம்பரிய இதுன்னு படி எல்லாம் கிளீன் பண்ணி கழுவி உடுப்போட எல்லாம் இதண்டு புத்தம் எல்லாம் கூட்டி இன்றைக்காவது செய்யணும். இதெல்லாம் செய்து நாங்கள் மரத்து நீர்ன்னு சொல்கிறது வந்து கோயிலில் காய்ச்சி குடிப்பிடும். அதை கொண்டு வந்து நாங்கள் வச்சு மூழ்கி எங்களோட வந்து சமயத்தோடையும் சம்பந்தப்பட்டது, விஞ்ஞானத்தோடையும் சம்பந்தப்பட்டது. விஞ்ஞானம் தான் சமயம், சமயம் தான் விஞ்ஞானம். ஓகே, அது இதென்றால் அந்த உள்ள இதுகள் எல்லாம் போகும் எங்களோட முதியோர்கள் அதை ஒரு நடைமுறையில். ஓகே, அதை ரெண்டு விஷயமாக அதை சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட சமயமே வந்து சொல்லப்போனால் இப்போ காவடி முள்ளுக்குத்து ஆடுறது என்னதுக்குன்னு சொன்னால் அக்கு பஞ்சர், அதாவது நல்ல நீ இது ஓட்டப்பட்டு சொல்லி சில பேர் சொல்லிடுவோம். சில பேர் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் இல்லை அதுங்கள்ட சமயத்துக்கு முருகனுக்கு நேர்த்தி வச்சு எடுக்கிறது. ஏன்னு சொன்னால் உண்மையில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நேர்த்தி வச்சால்தான் அதை செய்வீங்கன்னு சொன்னால் அப்போ அது அங்கே ஆக்களுக்கு தெரியும். அந்த வயசு அந்த கால ஆக்களுக்கு இவருக்கு இப்படி சொன்னால் தான் இதை செய்வார், இல்லாட்டி செய்ய மாட்டார். அப்போ அந்த இதில் உண்மையில் வந்து கடவுள் நம்பிக்கையும் இருக்குது, இல்லைடா அதை நாங்கள் சொல்லவே இல்லை. இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. அதே மாதிரி தான் இதில் மரத்து நீரில் வந்து கணக்க மூலிகை வகைகள், ஈவன் சொல்ல போகிற மாட்டுன்ற மூத்திரம், மற்ற பூ வகைகள், மூலிகை வகைகள், இதுகள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு காய்ச்சி எங்கள்கிட்ட உடம்புல இதன்னைக்குள்ள சில பாக்டீரியாக்கள் கிருமிகள் எல்லாம் வந்து அகற்றும். அதுக்காண்டி தான் அதை செய்கிறது. சமய ரீதியாக பார்த்தாலும் அது சரி. இப்போ நாங்கள் இப்போ சந்தன போட்டு நாங்கள் நெத்தியில் எங்கள் சமயம் சொல்லுன்னு சொன்னால் சரி, அது ஸ்பொட்டில் வைக்க சொல்லுன்னு சொன்னால் அது ஒரு குளிர்மையான சாமான். இப்போ இதே நேரத்தில் நீங்கள் திருநூறு எடுத்து நாங்கள் பூசுகிறோம், இல்லை திருநூறு எடுத்து பூசுகிறோம் என்ன காரணம்னு சொன்னால் நெத்தியில் பூசுறது வந்து நாங்கள் மூலிகை போட்டு வந்து பூசைக்க குளிச்சு போட்டு வந்து பூசைக்க உடம்புல நீர்கள் மூளையில் உள்ள நீரெல்லாம் நீர்களுக்கு அப்படியே குங்குமம் பம்பில் வைக்கிறேன்னு சொன்னால் அது மஞ்சள் செய்யப்படுறது. அது வந்து கிருமிநாசி. அது அந்த கிருமிகள் வந்து தொத்தாமல் கொள்ளாமல் எண்ணாமல் அதுக்காகத்தான் அது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாங்கள் கோயிலில் போய் பட்டுச்சியில் கட்ட சொல்கிறோம் சொன்னால் சரியான சிரங்கள் நீக்கிற இடத்துல வந்து இப்போ வந்து கிருமிகளை நோய் எதிர்ப்பு என்ன சொல்கிறோன்னா இப்போ நோய் எதிர்ப்பு, அதாவது வந்து கிருமிகள் வந்து வராது, அதுக்கு எது கூட அது இதண்டும்.
அப்படியான சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காண்டி தான் நாங்கள் செயல்பாடு பண்ணுறோம். எனிவே நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லியிருக்கோம். இப்போ பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நாங்கள் அதை திருத்திக் கொள்கிறோம். இல்லாட்டிக்கு நீங்கள் ஏதாவது அதுக்கு மேலே அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நாங்கள் அதை அறிஞ்சு கொள்கிறோம். மற்ற இதில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மேற்கொண்டு நாங்கள் கோயிலுக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இது எங்கே இந்த கோயில் இருக்குன்னு சொன்னால் கெண்டில் ராம்ஸ்கேட் ஸ்ரீ சொர்ண துர்க்கை அம்மன் கோயில், அதாவது ஸ்ரீ சொர்ண துர்க்கை அம்மன் கோயிலுக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ராம்ஸ்கேட் டவுனுக்குள்ளே இந்த கோயில் இருக்குது. ஒரு பெரிய கோயில் உண்டு. நீங்கள் ஆரம்பிச்சு கெண்டில் உள்ள ஆட்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு மரத்து நீர் எடுக்கணும்னு சொன்னால் கோயிலுக்கு வரலாம், அதை எடுக்கலாம். இன்றைக்கு 12 மணிலேருந்து பின்னர் 9 மணி மட்டும் கோயில் திறந்திருக்கும். நீங்கள் எனி டைம் வந்தாலும் அங்கே மரத்து நீர் பெற்றுக்கொள்ளலாம். இனி நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் கோயிலில் போயிட்டு நாங்கள் அங்கே மிச்சத்தை தொடருவோம். ஸ்ரீனிவாசா சொல்ல விரும்புகிறீங்களா? அதான் இந்த கோயில் வந்து இப்போ அண்மை ஒரு 2 இயர்ஸ் இப்போ அண்மையில் அங்குள்ள நானும் பெருமைப்படுறேன். என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் அகல் சேர்ந்து அந்த கோயிலை கட்டி 2 வருஷம் பூர்த்தியாகி நல்ல பெருமையாக இருக்கிறது. என்னென்றால் கொஞ்ச காலத்துக்குள்ளே வடிவாக கட்டி நீங்கள் கென் மாநிலமோ லண்டனோ இங்கே உள்ள ஆக்களும் அந்த கோயில் ஒருக்கா போய் தரிசிங்கோ. ஒரு நல்ல அழகான ஒரு கோயில். நான் பல முறை போயிருக்கிறேன். இன்றைக்கு உதயன் நியூ இயருக்கு இதெடுக்க போகும்போது ஓகே, அப்போ நான் ஃப்ரீயாக இருந்தேன், போய் எடுத்துக்கொண்டு வருவோம் மரத்து நீர் போய்கொண்டு. அல்லாவிட்டா நாங்கள் இங்கே 100 மைல் கடந்து தான் போகணும். குறைஞ்சது 80 மைல் லண்டனுக்கு போவோம். இப்போ எங்களை கிட்டேன்னா மியூசியம் சிவன் கோயில் 70 மைல். நான் நோமலாக போகிறது குரோலி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறேன். சண்டும் கிட்ட ஒரே தூரம் தான். வந்தாச்சு என்னென்னா கோயில் வந்து தென்தானே இப்போ பூட்டி இருக்குது. அதனால் மரத்து நீர் இருக்கிறாங்க மட்டும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய இருக்குது. பின்னேரம் 6 மணிக்கு தான் பூஜைக்குரிய அவசரம் ஸ்டார்ட் பண்ணி 7:30க்கு பூஜை நடக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நாங்கள் ஆதி யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் நாளைய வருஷ பிறப்பு. நாளைய வருஷம் பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீங்களா? என்னத்தில் பிறகு என்ன மாதிரி நன்மைகள்? சரி ஐயா, முதல்ல அம்பாவை பிரார்த்திப்போம். நவதுர்காம் மகாகாளிம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகால ஞான சம்பர்ணாம் நமாமி புவனேஸ்வரி ஸ்வர்ணதுர்காம்பிகாயே நமஹாம். அம்பிகையின் அருள் எல்லோருக்கும் கிட்டுமாக பிரார்த்தித்துக் கொள்வோம். நாளை பிறக்கின்ற வருடம் விசுவாச வருடம். அவ்வருடம் இன்று இரவு 10:51க்கு வருடம் பிறக்க இருக்கிறது. அவ்வருடத்தில் நமக்கு எல்லா நலன்களையும் தேடி தருவதற்காக இன்று நமது ஆலயத்தில் மருந்து நீர் விநியோகம் செய்ய இருக்கிறோம். இன்று நமது ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா காலை 10 முதல் இன்று இரவு மணி 9 வரை மருந்து நீர் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். புது வருஷத்தை பற்றி பார்த்தீங்கன்னா புது வருஷம் வந்துட்டு பிறக்கும் தருணம் வந்துட்டு சுபமாகவே இருக்கிறது. ஆகையினால் பிறக்கின்ற வருடத்தில் நம் அடையக்கூடிய ஆடைகள் என்ன நிறம் என்றால் சிவப்பு அல்லது வெள்ளை பட்டில் சிவப்பு கலந்த பட்டு. மற்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இரவு பின்னேரத்துக்கு பிறக்கிறனால நம்மளால் பின்னேரத்துக்கு பூஜை பண்ண நமக்கு நேரம் பத்தாது. ஆகையினால் இன்று நம்ம கோவிலில் மருந்து நீர் பெற்றுக்கொண்டு நாளை காலை மருந்து நீர் ஸ்நானம் செய்து காலை வீட்டில் உள்ள பூஜைகள்லாம் முடித்த பிறகு மங்கள தரிசனங்கள் பார்க்கணும். பூரண கும்பம், மங்கள தீபம், அப்புறம் ஒரு தட்டில் தானியங்கள், அப்புறம் மற்றொன்று தட்டில் பணங்கள், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறதுக்காக பணங்கள் பார்க்கணும். பணங்கள் பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் நல்ல விதமாக சமைத்து அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து வீட்டில் உள்ள கர்மங்கள்லாம் முடித்த பிறகு கோவிலுக்கு வந்து நமது ஸ்வர்ணதுர்க்கை அம்பிகையை தரிசித்து அம்பிகையின் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லோரையும் அன்புடன் பிரார்த்திக்கிறோம். ஐயா, இப்போ வந்து எங்களை மரத்து நீரை பற்றி சொல்லுவேன். ஸோ என்ன மாதிரி ஐயா வணக்கம் ஐயா, என்ன மாதிரி இந்த மரத்து நீரை பற்றி சொல்லுங்கள் ஐயா. என்னென்ன போட்டு காய்ச்சலோ கொள்வது? ஐயா, நமது கோவிலில் மருந்து நீர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மருந்து நீர்ல வந்துட்டு வெட்டி வேறு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் தாழம்பூ, அப்புறம் வில்வம், அப்புறம் துளசி, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், அப்புறம் தாமரை, அப்புறம் மற்ற அருகம்புல், மற்ற திரவியங்கள்லாம் போட்டு
கணக்கு சாமான் தண்ணி இருக்குது. மொத்தம் 26 திரவியங்கள் போட்டிருக்கோம் ஐயா. 26 திரவியங்கள் போட்டிருக்கோம். சுபையா பசுவில் கிடைக்கக்கூடிய பானம், சாரி பால், அப்புறம் கோமயம், சாணம், அப்புறம் கோச்சலம். ஓகே, க்ளோஸ் வாட்டர். அப்போ சுப்பையா நீங்களாம் காய்ச்சிங்களா? ஐயா தான் காய்ச்சினீங்க. ஐயா இது 2வது வருஷம் காய்ச்சிருக்கீங்களா? நீங்கள் 2வது காய்ச்சிருக்கீங்க. ஓகே ஐயா, நன்றியா, நன்றி. அக்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போயினோமா காலமேந்து? நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி, வந்துகிட்டே இருக்காங்க. அந்த கோவில் கூட்டல திறந்தா இருக்கு. சரி, வந்துகிட்டே இருக்காங்க. சரி, நன்றி ஐயா, நன்றி. இங்கே வந்த அன்னதானம் இருக்குது. எங்களுக்கு சுப்பையா அன்பால் சாப்பாடு தாரர். இப்போ சாப்பாட்டை சாப்பிடணும். கோயிலுக்கு வந்து சாப்பிடா போகக்கூடாது. சுப்பையா என்ன சொல்ல விரும்புறியா? ரைஸ், தயிர் சாதம், கத்தரிக்காய் குழம்பு, பப்படம், மோர் மிளகாய், பாவக்காய் வறுவல், ஒரு சமையல் செய்கிற நீங்கள் இது சரியாண்ணே. இப்போ இதை என்னென்னு சொன்னால் இந்த படியால் ஏறி நேராக போய் எண்டில் போக ரைட் ஹேண்ட் சைடில் முடிவில் நடக்குது கோயில். என்னென்னால் சரி என்ன இதுதான் மெயின் சொன்ன மெயின் வாசல். ஆனால் இப்போ வேலை இதால் போயிடலாம். இதாக அப்படியே நேரம் ஏறி போயிட்டுல ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன டோர் இருக்கும். அதை தாண்டி கொண்டு வந்து பண்ணலாம். இது கோயிலுடைய வாசல். இதுவும் ஒரு வாசல். இதே நேரத்தில் இதில் நடந்து அங்கே அதில் போக ஒரு படி ஒன்று வருது. இதில் ஒரு 10 மீட்டரில் நீங்கள் காட்டுவோம். அதையும் காட்டுவோம் நாங்கள். இது வந்து மேலே ஏறி போக அந்த படி வரும். அந்த படியால் நீங்கள் வந்து மேலே ஏறி போக ரைட் ஹேண்ட் சைடில் கோயில் இருக்குது. இதுதான் நாடு டவுன் சென்டர், ராம்ஸ்கேட் டவுன் சென்டர் வந்தது. இதை ஃபுல் டவுன் சென்டர் அப்படி வச்சுட்டு நாங்கள் டவுன் சென்டர். இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் இருக்குது. நீங்கள் போஸ்ட்போர்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் ராம்ஸ்கேட் ஐஸ்லாண்டுன்னு அடிங்க. அதோடு வந்து ஆஃப் ஆகும். அதுக்கு பின்னுக்கு நேராக கார் பார்க் இருக்குது. அந்த கார் பார்க்கு பின்னி நீங்கள் கார் பார்க் பண்ணலாம். பார்க் பண்ணிவிட்டு நேராக நடந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அதில் நேராக வரை மேலுக்கு போகலாம். மேலே போக வருது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் காமர் ஸ்ட்ரீட் வந்து இதுவும் ஒரு ரோட். இதாலேயும் வரலாம். நீங்கள் இதாலேயும் வந்து அப்படியே கோயிலுக்கு நாங்கள் போகலாம். இதாலேயும் வரலாம். கார் இதில் வரலாம். கார் இது 2 சைட்டாலேயும் வரலாம். இது 1 வே. இந்த சைட்டாலேயும் புக் பண்ணி வரலாம். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ராம்ஸ்கேட் நாடு டவுன் சென்டருக்கு நிற்கிறோம். ஓகே, இப்போ இதெல்லாம் நாங்கள் ஏறி போகிறோம். ஐஸ்லாண்டில் பார்க் பண்ணிட்டு பார்க் பண்ணிட்டு இப்படி நடந்து நாங்கள் போகணும்னு சொன்னால் நேராக அப்படி நடந்து போகணும்னு சொன்னால் படியால் ஏறி போகலாம். படியால் ஏறி போக கடைசியில் எண்டில் வந்து இதில் போக இந்த பில்டிங் எண்டில் வந்து ரைட் சைடு அந்த போயிட்டு அதில் பார்த்தா தெரிஞ்சு நான் காட்டுறேன். வாங்க சரியாண்ணா. இந்த வயசு வந்தாக்க வந்து காலம் வரையிடாது. அதனால் வாங்க படியாக மாட்டு கொஞ்சம் கஷ்டம். எல்லாராக்கள் இலக்கே கலைக்கு தெரியல எப்படி அப்படியே வந்த கோயில் தான் போய் ரைட். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து ராம்ஸ்கேட் டவுன் சென்டருக்குள்ளே. ஓகே சரியண்ணா, சொல்லுங்கள் அதை பற்றி இருக்கும். இந்த கோயிலுக்கு முன்னால் நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டோ இல்லை வேற முதலோ இதில் வந்தீங்கன்னா இது பெரிய சீ சைட். இதனால் பார்க்கலாம். ஒரு காபர் இருக்குது. இங்கால நடந்து போனால் ஒரு சீ சைட் இதண்டு நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள், நைட் கிளப், ஷாப்பிங் சென்டர் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓலின் பண்ணால் போகலாம். இவன் நின்று போகிறண்டாலும் இதில் ஹோட்டல்கள் இருக்குது. இங்கே முன்னால் டவல் லாட்ஜ் ஹோட்டல் இருக்குது. இது ஒரு ராம்ஸ்கேட் ஒரு பழைய டவுன். பழைய கென்ட்டுக்குள்ளே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்தீங்கன்னா நீங்கள் ஓலின் பண்ண எல்லாம் முடிச்சுட்டு போகலாம். இதில் பக்கத்தில் லாட்ஜ் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, சைட், நைட் கிளப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலும் இதில் இருக்குது. ராம்ஸ்கேட் இந்த கோயில் அதையும் இதண்டுட்டு நல்ல அழகாக இருக்குது. நல்ல ஒரு டவுன். இந்த பேருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தான் பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க இப்படி இந்த போட்டுலாம் இப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா இல்லை வட்டி வேறு சூப்பராக டவுன். இந்த குழந்தை பிள்ளை எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னா
கணக்கு விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு இதை தனி வீடியோவாக காட்டுவோம். நீங்கள் அதை காலப்போக்க நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் டைமில் எடுத்து காட்டுவோம். ஓகே, வேறு என்ன சொல்லுங்கள்? நன்றி.